கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஒளியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு நம்மை காண்கிற கர்த்தர். ஏனென்றால் நாம் அநேக தரங்களில் நினைப்பது தேவன் என்னை நோக்கி கொண்டிருக்கிறாரா, கர்த்தர் என் கஷ்டங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறாரா, ஏன் என் கஷ்ட காலத்துக்கு ஒரு விடுவி இல்லையா என்றெல்லாம் அநேக தரம் புலம்பி தவிக்கிறோம். ஆனால் ஆதியாகமத்திலேயே தேவன் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். அது எந்த மக்களாக இருந்தாலும் சரி, அவரை அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, அறியாதவர்களாக இல்லாவிட்டாலும் சரி, தேவன் நம்மை கண்ணம் கொண்டே தான் இருக்கிறார். நாம் துன்பப்படும் பொழுதும் அவருக்கும் சங்கடமாக தான் இருக்கும். ஒருவேளை சிலுவையை சேர்ந்து துன்பப்படும் பொழுது அவர் சகித்த சிலுவையில் நாமும் கூட சிறிதளவு தாங்குகிறோம் என்று அவர் நம்மை சீர்படுத்துவதற்காக தான் அதை அனுமதித்திருக்கிறார். இல்லை என்றால் துன்மார்க்க உலகிலிருந்து நாம் அனாவசியமாக சங்கடப்படும் பொழுதும் கூட கர்த்தர் நம்மை காண்கிற தேவன் அதை கொடுத்தும் அவர் கவலையுற்றவர்களாக இருக்கிறார், ஏன் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள் என்று. ஆகையால் இன்றைக்கு நம்மை காண்கிற கர்த்தர் என்ற தலைப்பில் சில காரியங்களை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆகார் என்ற அடிமை பெண் ஆபிரகாமுக்கு மறுமனைவியாக கொடுக்கப்பட்டார். ஆனால் அவள் ஆபிரகாமினால் கர்ப்பவதியான பொழுது தன் ஆட்சியாராகிய சாராயை அற்பமாக எண்ணினார். அதனால் சாராய் கடினமாக நடத்தினபடியினால் அவள் ஓடிப்போய்விட்டாள். அப்பொழுது ஒரு நீருட்டண்டி ஒரு வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதரானவர் நீர் இங்கே உனக்கு என்ன வேலை என்று கேட்கும் பொழுது நான் நாச்சியாரை விட்டு நான் ஓடி போகிறேன் என்று. அப்பொழுது கர்த்தருடைய தூதனார் கொடுத்த கட்டளை, நீ நாச்சியாரத்தில் போய் அடங்கியிரு என்று சொல்லி அவள் பிறக்கப் போகும் பிள்ளையின் பெயர் இஸ்மவேல் என்றும் அவனை குறித்த காரியங்களை எல்லாம் சொன்னார். பிரியமானவர்களே, அப்பொழுது ஆகார் சொன்னது ஆதியாகமம் 16:13, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அவள் அதிக இளவயதாக இருந்தபடினால் தன்னுடைய இஷ்டப்படி தன் வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம் என்று சாராயை விட்டு ஓடி போன பொழுது கர்த்தர் அவரை கண்டு, நீ சாராயணத்தில் சென்று அடங்கியிருக்க வேண்டும் என்று சொன்னார். இப்பொழுது அவள் கர்த்தரை முகமுகமாக தரிசித்தாள். வேதாந்தத்தில் முதலாக தேவனை முதல்முக தரிசித்தது ஆகார் தான். அதுதான் அவள் கூறுகிறார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னையோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று கூறினார். நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். அது ஆகார் ஆண்டவராகி தேவாதி தேவனை பற்றி, யெகோவா தேவனை பற்றி எவ்வளவு தூரம் அறிந்து வைத்திருந்தாலோ தெரியாது. அவருடைய வழிபாட்டு முறைமைகள் ஆபிரகாம் சாராயோட வழிபாட்டு முறையெல்லாம் பார்த்திருப்பாள். அது சிறிதளவு கட்டியிருப்பாள். ஏன்னா அவள் ஏற்று தேசத்திலே வளர்க்கப்பட்டவள். ஆனாலும் தேவன் அவர் சொன்னார், என்னை காண்கிற தேவனை நான் முதலாக கண்டு கொண்டேன் என்று கூறினார். பிரியமானவர்களை, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்ட காலங்களில் துன்ப காலங்களில் நம்மை காண்கிற தேவனை நாம் கண்டு கொள்கிற மக்களாக இருக்க வேண்டும். அதற்கு தான் அநேக தரம் நமக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிறது. தேவன் நாம் காண்கிற தேவனை, நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவனை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாகவும் அவரோடு சம்பாஷிக்கத்தக்கதாகவும் தான் நமக்கு அநேக வேளைகளில் துன்பங்கள் அனுமதிக்கப்படுகிறது. இதை நாம் உணர்ந்து கொண்டால் நாமும் கூட ஆகாரை போல என்னை காண்கிற தேவன் என்று நாம் கர்த்தருக்கு ஒரு பெயர் சூட்டலாம். முதலாக கர்த்தருக்கு ஒரு பெயரை சூட்டினதும் இவள் தான். அவ்வளவு ஒரு அந்யோன்யமாக ஒரு உறவு முறை ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் அவ்வளவு துன்ப காலத்தில் இருந்தால் அவளை ஆற்றி தேற்றி என் தேவன் நீ போய் நாச்சியாரத்தில் அடங்கியிரு என்றெல்லாம் கட்டளை கொடுத்தாள். பின்பாடு வந்தாள். பிற்பாடு அவள் இஸ்மவேல் பிறந்த பிறகும் கூட ஈசாக்கு பிறந்த பிறகு முற்றிலுமாக ஆபிரகாமுடன் துரத்தி விட்ட பொழுது இப்பொழுது பெயர்செபா வனாந்திரத்தில்
அலைந்து திரிந்தாள். முதலாவது ஒரு நீருத்தண்டியில் அவள் இருந்தாள். ஆனால் இப்பொழுது நீரூற்று வற்றி போயிட்டா என்று தெரியாது. எந்த தண்ணீரும் இல்லை. தன் துருத்தியில் உள்ள தண்ணீர் செலவழித்த பின்பு பிள்ளை தண்ணீரினால் அழுத பொழுது நான் சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் உட்கார்ந்து அழுதாள். அப்பொழுதும் அவளை தேவன் கண்டு கொண்டார். ஏனென்றால் இப்பொழுது நிரந்தரமாக அபிரகாமை விட்டு பிரிந்தாயிற்று. என்ன செய்வது, என்ன நடப்பது என்று அவளுக்கு ஒரு காரியமே புரியவில்லை. இப்பொழுது இதுவரைக்கும் ஒரு நல்ல சுகபோகமான வாழ்க்கை, நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை, செல்வ செழிப்பான வாழ்க்கை, அதையெல்லாம் விட்டு இப்பொழுது வனாந்திரத்தில் சுற்றி திரிகிறார். அப்பொழுதும் கர்த்தர் அவனை காண்பு கொண்டு இஸ்மவேலை குறித்து அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அவனும் ஒரு பெரிய ஜாதியாவான், 12 பிரபுக்களை பெறுவான் என்று. பிரியமானவர்களை, நாம் நினைத்து கொண்டிருப்போம் நம்ம வனாந்திர வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கண்டுகொள்ளவே இல்லை, கர்த்தர் நம்மை கண்டு கொள்ளாததினால்தான் எனக்கு இவ்வளவு துன்பம் என்றெல்லாம் நாம் நினைத்து அதிகமாக வருந்தி கொண்டே இருப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை காண்கிற தேவனை நாமும் உணர்ந்து கொண்டால் நிச்சயமாகவே நாம் ஆகாரை போல எந்த விதத்திலும் கலக்கமே இல்லை. ஏனென்றால் தண்ணீர் தவணத்தில் அந்த பிள்ளை செத்து போகும் என்று பொழுது ஒரு நீரூற்றை சுரக்க பண்ணி அந்த தண்ணீர் தவணத்தை எல்லாம் தீர்த்து விட்டார். அந்தந்த நாம் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது அந்தந்த நேரத்திற்கு என்ன தேவையோ அதை உடனடியாக ஆண்டவர் கிடைக்க செய்வார். அதை பற்றி நாம் சற்றும் அவரை குறித்து சந்தேகப்படவே இல்லை, படவே கூடாது. ஏனென்றால் ஒருவேளை ஒரு சுகபமான செல்வ செழிப்பான வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய தேவை என்பதை என்ன அறிந்த தேவன் அதை முற்றிலுமாக அதை கொடுத்து திருப்திப்படுத்த வல்லவராக இருக்கிறார். சிறுவேல் ஜனங்களும் கூட தண்ணீர் தவத்தினாலும் பசியினாலும் அவர்கள் வனாந்திரத்தில் அலைந்த பொழுது அவருக்கு தண்ணீரை புறப்பட பண்ணினார், மன்னாவினால் போஷித்தார், இறைச்சி வேண்டும் என்று பொழுது காடையினால் போஷித்தார். பிரியமானவர்கள், இதுதான் நம்மை காண்கிற தேவன், நம்மை அனுசரணையாக இருக்கிற தேவன், நம்மை காண்கிற தேவன். இது எப்படி என்றால், ஒரு சிறு குழந்தை தன் தாயிடம் வளரும் பொழுது அந்த தாயின் கவனம் முழுவதும் அந்த குழந்தையின் மேலே தான் இருக்கும். எங்கே ஓடுகிறாள், நடிக்கிறாள், கீழே விழுந்து விடுவாள், விழுந்தால் உடனே ஓடி வந்து பிடித்து விடுவார்கள். இதே போல்தான் நம் தேவாதி தேவனும் அவருக்கு நாம் சொந்த பிள்ளைகளாக இருக்கும் பொழுதுதான் நம்மை கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். என்ன செய்கிறார்கள், என்ன ஏதோ ஆபத்து வந்து விடுமோ, ஆபத்தில் உதவ வேண்டுமே என்றுதான் தேவன் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால்தான் ஆகார் நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறும் பொழுது, அனுதினமும் தேவனுடைய அன்பை ருசிக்கும் பொழுது நாமும் கூட ஆகாரை போல் சொல்லலாம், நீர் என்னை காண்கிற தேவன் என்று நாம் சொல்லலாம். எதற்காக காணுகிறார் என்றால், நம்முடைய தேவைகளை அந்தந்த நேரத்தில், அது வனாந்தரமானாலும் சரி, மற்ற நேரமாக அழுகையின் நேரமாக இருந்தாலும் கண்ணீரை துடைக்கிறவர், தேவையை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தரை கண்கூடாமாக அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகார் கூட கர்த்தரை கண்கூடாக கண்டுகொள்ளும் பொழுதுதான் நான் துரத்தி விடப்படுகிறேன், என்ன செய்வேன் என்று இஸ்மவேலு கூட ஒரு வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டால், இன்னும் கூட அந்த ஜாதிகள் அரபு தேசத்தினர் பலவாறு பெருகி இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இதுதான் நாம் தேவனோடு நாம் ஒரு நெருங்கிய உறவை கொண்டு இருப்பதின் ஒரு அர்த்தமாகும். இரண்டாவது, யோபு, பக்தனாகிய யோபு சொல்கிறார், யோபு 28:24, அவர் பூமியின் கடையாந்தரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதை எல்லாம் கவனிக்கிறார். நம் தேவாதி தேவன் அண்ட சராசரங்களை படைத்தவர். அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி எதுவுமே இல்லை, மறைவான பொருள் எதுவுமே இல்லை. இன்று அநேக காரியங்கள் மறைவிடத்தில் ஒளிப்படத்தில் செய்யப்படுகிறது. மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறான், இந்த காரியம் யாரும் பார்க்க முடியாது, யாராலும் அறிய முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வசனத்தின்படி அவர் பூமியின் கடையாந்தரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதையெல்லாம் காண்கிறவர். நம்முடைய தேவனின் கண்களுக்கு மறைவாக எதுவுமே இருக்க முடியாது, எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. தேவன் நம்மை காண்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்கும் பொழுதுதான் நாம் எந்தவித தவறும் செய்யாதபடி தேவ பயம் நமக்குள் இருக்கும். தேவன் என்னை காண்கிறவில்லை, அவரெல்லாம் பார்க்க மாட்டார், இவ்வளோ பெரிய உலகத்தில் நான் ஒரு சின்ன ஒட்டுப்பூச்சியை போல் இருக்கிறேன், என்னை கவனிப்பாரா என்றெல்லாம் நாம் நினைத்து அலட்சியம் பண்ணும் பொழுது அதிகமான துணிகரமான காரியங்களை நாம் செய்ய முற்படுவோம். ஆனால் தேவன் என்னை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார், நம்மை காண்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு வரும் பொழுது மட்டும்தான் நான் எந்தவித தவறும் செய்யாமல் தேவனுக்கு பயந்து நடக்க முற்படுவோம்.
யோபு 42:5 மறுபடியும் சொல்கிறார், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. ஆகாரை போல என்னை காண்கிற தேவனை நான் கண்டேன் அல்லவோ என்று சொல்லி பக்தனாக யோபும் சொல்கிறார். இப்பொழுதோ நான் கேள்விப்பட்டுதான் இருந்தேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது என்று. எந்த காலத்தில் அவர் கண் உம்மை காண்கிறது என்றால் அதிக துன்பமான காரியத்தில். யோபு 42ஆம் அதிகாரத்தில் எல்லாம் கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவு கொடுக்கும் பொழுது யோபு நிச்சயமாகவே நிதர்சனமாக தேவாதி தேவனின் தரிசனத்தை கண்டு கொண்டார். இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது என்று. பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு பேசும் பொழுது, நம் துன்பத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது தேவன் யோபுவோடு பேசும் பொழுது அப்பொழுதுதான் சொல்கிறார், உம்மை குறித்து நான் அதிக காரியங்களை கேள்விப்பட்டேன், நீர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவமானவர் என்றெல்லாம். ஆனால் இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பக்தனாக யோபு கண்டு கொண்ட தேவனை நாமும் கண்டு கொள்ள வேண்டும். யோபு துன்பத்தின் உச்சகட்டத்தில் இருந்த பொழுது எந்தவித மறுவார்த்தையும் பேசாமல் தேவனுக்கு அடங்கி இருந்தது போல நமக்கும் ஒரு அடங்கி இருக்கிற ஒரு ஆவியை தேவன் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் தேவாதி தேவனை தரிசிக்கலாம். இங்கு அநேகர் பாதிரியார்கள் பெரியவராக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எல்லாம் சொல்வது, நான் இப்படி தரிசனம் பெற்றேன், இப்படி தரிசனம் பெற்றேன், தேவன் என்னோடு பேசினார் என்பதெல்லாம். நாமும் கூட கிறிஸ்துவ உலகத்தில் மற்றெல்லால் மதிக்கப்பட வேண்டும், பெரிய ஆளாக வேண்டும் என்றால் நம் தேவாதி தேவனை கண்ணார கண்டு தரிசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நம் வாழ்க்கையில் கொடுப்பாராக. கர்த்தர் மனுபுத்திரரை காண்கிறார். அவர் வானங்களின் கீழ் இருக்கிறது எல்லாம் காண்கிறார் என்பது எல்லா மிருக ஜீவன்களும் எல்லா ஜீவராசிகளையும் அவர் கண்ணோக்கி கொண்டேதான் இருக்கிறார். ஜீவராசிகளுக்கு ஏதாவது பசி என்றால் உடனே அவர்தான் உணவு ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். அங்கு மனுபுத்திரையும் கண்ணோக்குகிறார். சங்கீதம் 33:13 பார்த்தால் கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரையும் காண்கிறார். நம்மை காண்கிற தேவன், நம்மை காண்கிற தேவனை நாமும் கண்கூடாக கண்டு கொள்ள வேண்டும். எல்லா மனுபுத்திரையும் அவர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். அநேகர் நிறைத்து கொண்டிருக்கிறது. அநேகர் செல்வ செழிப்பாக இருக்கும் பொழுது தேவன் பார்வை அவர் மேல் இருக்கிறது. நாம் துன்பப்படுகிறோமே, துக்கப்படுகிறோமே, நல்லவராக நடந்தும் எனக்கு அதிகமான துக்கம் தானே என்று நினைக்கும் பொழுது தேவன் என்னை கண்ணோக்கி பார்க்கிறாரா என்று நாம் சந்தேகப்படவே வேண்டாம். ஆனால் எல்லா மனுபுத்திரையும் தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். நீங்கள் சகேவை பார்த்தீர்கள் என்றால் அவர் காட்டத்தி மரத்தில் உழைத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரியாக அந்த மரத்தின் கீழ் வந்து, சகேவே நீ கீழே இறங்கி வா என்றார். அவருக்கு எப்படி தெரியும் சகேயு அங்கே இருக்கிறான் என்று? இந்த வசனத்தின்படி கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரையும் காண்கிறார். அவர் தேவாதி தேவனாகவும் மனித ரூபமாக இருந்தபடியினால் யாருடைய உள்ள கிடைக்க எப்படி இருக்கிறது, யாரை காண வேண்டும், யாரை கூப்பிட்டு அளவட வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவரை காண்கிற தேவனை சகையும் தன் வாழ்க்கையில் கண்ணோக்கி அவரும் பார்த்து கொண்டார். சகையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக தரிசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றார். என்னை காண்கிற தேவனை நானும் கண்டேன் என்று சகையும் கூட தன் வாழ்க்கையில் பறைசாற்றினார். அவர் கண்டு கொண்ட பொழுது அது ரட்சிப்பு நிச்சயத்தை, தன் குற்றமுறைகளை எல்லாம் அறிக்கையிட்டு ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட மகனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலிருந்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை பெற்றவர்களாக இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரன் தானே என்று கூறினார்கள். அந்த காலத்தில் பரிசேயர்கள் எல்லாம் சற்று வித்தியாசமாக வாழும் மக்களை பார்த்து, இவனெல்லாம் ஆபிரகாமின் சந்ததி கிடையாது, இவனெல்லாம் புறஜாதியின் சந்ததி, யாருடைய சந்ததியோ என்று மிகவும் கேவலமாக பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவன் யூத குலத்தாக இருந்தாலும் அவன் மக்களுக்கு பயந்து, நான் ஒரு வரி வசூலிப்பேனே, நான் எத்தனை பாவம் செய்து விட்டேனே என்று தேவன் என்னையெல்லாம் கண்ணோக்குவாரா என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது தேவன் அவனை கண்ணோக்கி சகையும் தேவனை கண்ணுற்றான். அவன் ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டான். ஆபிரகாமின் குமாரன் என்ற நிச்சயத்தையும் பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்கள், நாமும் நம்மை கண்ணோக்குகிற தேவனை நாமும் கண்கூடாக தரிசிக்கும் பொழுது நாமும் கூட ஆபிரகாமின் சந்ததியாக, விசுவாச பிள்ளையின் சந்ததியாக, ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் சந்ததியாக நாம் பெற்று மகிழலாம். அநேக வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு சிறிய வழிதான், நம்மை கண்ணோக்குகிற தேவனை நாம் கண்கூடாக தரிசிக்க நாம் வாஞ்சிக்க வேண்டும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக.
அடுத்ததாக பொல்லாத ஆலோசனைக்காரர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஏசாயா 29:15 நாம் பார்க்கலாம். தங்கள் ஆலோசனையின்படி கர்த்தர் மறைக்கும்படிக்கு வரைவிடங்களில் ஒழித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. தங்களுடைய ஆலோசனையே அவர்கள் நடப்பித்து துன்மார்க்கமான ஒரு ஆலோசனையெல்லாம் நடப்பித்து கர்த்தரை என்னை காண்கிறதில்லை, நான் என்ன செய்தாலும் யாருக்கும் கவலை இல்லை என்று துணிகரமான காரியங்களை செய்கிறார்கள். நீங்கள் அநேக கொலை செய்கிறவர்களும் களியாட்டுகளில் இருக்கிறவர்களும் குடிவரியினால் இருக்கிறவர்களும் விபச்சார பாவங்களும் செய்கிறவர்களை பாருங்கள். அவர்கள் எல்லாம் மறைவிடங்களில் ஒளிப்பிடங்களில் தான் இந்த காரியங்களை செய்வார்கள். காரணம், வெளியே தெரிந்தால் மனிதர்கள் பார்த்து விடுவார்கள் என்ற அச்சம்தான். தேவன் பார்க்கிறார் என்ற ஒரு அச்சமே கிடையாது. அதைதான் தேவாதி தேவன் சுற்றுகிறார். தன் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. பிரியமானவர்களை, இந்த உணர்வு நமக்குள் வந்து விடவே கூடாது. நான் என்ன தப்பான காரியம் செய்வது போது, ஒரு துணிகரமான காரியங்களை செய்யும் பொழுது தேவன் என்னை கண்ணோக்குகளை நான் ஒளிப்பிடத்தில் செய்கிறேன், ஒரு இருட்டான காரியங்களில் வேண்டாத காரியங்களை செய்கிறேன் என்று நினைப்பே வரக்கூடாது. எல்லா நேரத்திலும் தேவன் நம்மை காண்கிறார் என்று. இது ஒரு சிறு கதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு முறை ஒரு தகப்பன் தன் சிறு பையனை அடுத்த வயலுக்கு கூட்டி கொண்டு சென்று அவர் சொன்னது, நீ இங்கிருந்து சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், நான் அதற்குள் இந்த தோட்டத்திற்குள் சென்று சில கத்திரிக்காய்களை எல்லாம் பறித்து கொண்டு வருகிறேன் என்று அவர் கத்திரிக்காய்களை பறித்து கொண்டு வந்தார். அப்பொழுது சிறு பையனிடம் கேட்டார், யாராவது நம்மை பார்த்தார்களா? அப்பொழுது சிறு பையன் சொன்னார், ஆமாப்பா, மேலே இருந்து ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார் என்று சொல்கிறார். பிரியமானவர்கள், இந்த சிறு பையனுக்குள்ள உணர்வு கூட அந்த தகப்பனுக்கு இல்லை. திருட்டு தொழில் செய்யும் பொழுது மனிதர்கள் பார்க்கக்கூடாதான் என்று நினைத்தார். ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு இல்லாமல் போயிட்டு அதை இந்த சிறு பையன் மூலமாக தேவன் உள்ளாக்கினார். ஒவ்வொரு சிறு காரியத்திலும், ஒரு சிறு பொய்யானாலும் சரி, திருடனாலும் சரி, செய்தால் என்ன, செய்யவிட்டால் என்ன, இதெல்லாம் துணிகரமான காரியங்களை நாம் செய்யவே கூடாது. தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அதுவும் இல்லாமல் தேவன் நம்மை கண்டு அறிகிற தேவனாக இருக்கிறார். நம் ஏதோ பொதுவாக காண்பவர் போல் இல்லை. ஏனென்றால் நாம் ஒரு கூட்டத்தில் யாராவது ஒரு தலைவர் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர் எல்லாரையும் சுற்றி முற்றி பார்ப்பார். அவருடைய பார்வை ஒரு கூட்டத்தின் எல்லா சாரார் பக்கத்திலும் விடும். அப்பொழுதெல்லாம் நினைத்து கொண்டிருப்பார்கள், தலைவர் என்னை பார்க்கிறார் என்று. ஆனால் பார்க்கிறது மட்டுமல்ல, தேவன் நம்மை அறிகிற தேவனாக இருக்கிறார். நாம் எப்பேற்பட்டவர், நம் இருதய சிந்தனை எது என்பதை அறிகிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 12:3, கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறேன். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும். தேவன் நம்மை காண்கிற தேவன் மட்டுமல்ல, நம் இருதயத்தை அறிகிற தேவனாக இருக்கிறார். இருதயத்தில் என்ன ஓட்டங்கள் அறிகிறது என்று. ஏனென்றால் சங்கீதம் 139 பார்த்திருந்தால், நான் என்ன நினைப்பேன் என்பதற்கு முன்பதாகவே அவருக்கு தெரியுமா? என்ன ஆச்சரியம் பாருங்கள். நான் நினைப்பது மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனால் நான் என்ன நினைக்கப் போகிறேன் என்பதை கூட தேவன் முன்னறிந்து வைத்திருக்கிறார். அவ்வளவு மகத்துவமான தேவன். நம்மை கண்ணோக்குகிறவர் மட்டுமல்ல, நம் இருதயத்தை அறிகிற தேவனாக இருக்கிறார். நான் நினைவுகளை அறிகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் நாம் பயப்படவே வேண்டாம். என் இருதயத்தில் விசாரங்கள் பெருகும் பொழுது தேவரீர் என்னை தேற்றுகிறீர் என்று சொன்ன பிரகாரம் நம்முடைய இருதயத்தில் பொங்கி விடுகிற எல்லா விசாரமான எண்ணங்களையும், கவலையான எண்ணங்களையும், துக்கமான எண்ணங்களையும் தேவன் அறிகிற தேவனாக இருக்கிறார். அவர் அறிகிறது மட்டுமல்ல, அவர் களைந்து போட வல்லவராக இருக்கிறார். அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், இந்த பொல்லாத மக்களை நீர் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல கொலை நாளுக்கும் நீயும் என்று. ஒருவேளை பொல்லாதவர்களால் நமக்கு ஏராளமான துன்பம் வந்திருந்தால் நாம் நினைத்து கொள்ளலாம், தேவன் நம் இருதயத்தின் நினைவுகளை அறிகிற தேவன். நிச்சயமாகவே நமக்கு பொல்லாங்கு செய்கிறவர் கொலை நாளுக்கு நியமிக்கப்பட்டு விடுவார்கள் என்று உறுதி செய்து கொள்ளலாம். அதனால் கலங்க வேண்டாம். அடுத்ததாக நேபுகாத்நேச்சார் கூட கர்த்தரை கண்டார். என்றால் நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய பொற்சிலையை செய்து, இந்த சிலையை நான் கிண்ணறம் நாதசுரம் என்று வழங்கும் பொழுது நீங்கள் எல்லாம் வணங்கி பணிய வேண்டும் என்று. நேபுகாத்நேச்சார் மிகவும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிங். அவர் நினைத்தால் எல்லாம் சாதித்து விடுவார். பபிலோனிய ராஜ்யத்தை முற்றிலுமாக அவர் அரசாட்சி செய்து கொண்டிருந்தார். ஆகையால் அந்த பிரஜைகள் எல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டு
எக்காலம் நாதாசுரம் என்று முழங்கும் பொழுது அந்த தூரா என்ற வெளியில் நீப்பட்டு பொச்சலிக்கு முன்பாக பணிந்து கொண்டார்கள். ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மட்டும் பணிந்து கொள்ளவே இல்லை. அவரை குறித்து மற்றவர்களெல்லாம் ரிப்போர்ட் பண்ண பொழுது நேபுகாத்நேச்சாரிடம் கொண்டு வந்து சொன்ன பதில், நாங்கள் பணிந்து கொள்ளப் போவதே இல்லை, எங்கள் தேவன் எங்களுக்கு உத்தரவு அருளினாலும் சரி, சரியாவிட்டாலும் சரி, எங்களுக்கு கவலை இல்லை என்று. அக்னியின் உக்கிரம் 7 மடக்காக்கப்பட்டு அந்த அக்னி ஜுவாலையில் போகும் பொழுது நேபுகாத் நேச்சார் கண்ட தரிசனம் இது. தானியேல் 3:25. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். பிரியமானவர்களே, அந்த அக்னியில் உலாவிக் கொண்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அந்த 4ஆம் ஆள் நம்மோடு உலாவுகிறார் என்பது அறிந்திருந்தார்களா என்று தெரியாது. ஏனென்றால் அக்னியின் உக்கிரம் அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. சுற்றிலும் பார்த்தால் பக்கத்தில் ஆளே தெரியாது, எல்லாம் ஒரு கொழுந்து விட்டுகிற அக்னி தான். ஆனால் வெளியிலிருந்து பார்க்கிற இந்த நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு, அவர் எத்தனை பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவர்களை காப்பதற்காக 4ஆம் ஆளாக நான் கர்த்தாதி கர்த்தர் இறங்கி வந்து விட்டார். அவர் சொல்லுவது 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரின் சாயலாக இருக்கிறது. பிரியமானவர்களை, யாருக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று நேபுகாத்நேச்சார் நினைத்தாரோ அந்த நேபுகாத்நேச்சார் அந்த 4ஆம் ஆளாக உலவுகிறதை கண்கூடாக கண்டு கொண்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் சத்துரு நமக்கு விரோதமாக வரும் பொழுது, நாம் பயப்படாமல் இருக்கும் பொழுது, தேவனுக்காக சாட்சியாக இருக்கும் பொழுது, நம் கூட 4வது ஆளாக நம் கூட இன்னொருத்தர் தேவாதி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட வருவதை மற்றவர்கள் கண்டு கொள்வார்கள். அவர் புறஜாதி மக்களாக இருந்தாலும் தேவனை அறியாதவர்களாக இருந்தாலும் நம்மை பற்றி சாட்சி சொல்லுவார்கள். 4ஆம் ஆள் உன் கூட யாரோ இருக்கிறார், அதனால்தான் நீ இப்படி இருக்கிறாய் என்று. இப்படிப்பட்ட ஒரு சாட்சி தான் நமக்கு வாழ்க்கையில் தேவன் வேணும். கர்த்தாவே, ஆண்டவரே, அவர் காண்கிற தேவனை நேபுகாத்நேச்சார் கண்டு கொண்டான். எப்பொழுது என்றால், நம்ம தேவனுடைய மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பொழுது அந்த தேவாதி தேவனை வந்து இவர்களை விடுவித்தார் என்று சாட்சி பகர்ந்தார். அவர் எழுதியும் வைத்தார், இவர்தான் உண்மையாக தேவன் என்று. நேபுகாத்நேச்சார் கண்டு கொண்ட 4ஆம் ஆளை நம்முடைய வாழ்க்கையிலும் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை அக்னி சுளையாக இருந்தாலும், அது தாங்க முடியாத கஷ்டமாக இருந்தாலும், தேவனை பற்றி நாம் சாட்சியாக தைரியமாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம் கூட இன்னொருவர் இருப்பதை மற்றவர்கள் கண்டு கொள்வார்கள். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். உயிர்த்தெழுந்த பின்பு அதே தசையோடு சதையோடு எலும்புகளோடு தான் தரிசனம் பண்ணார். அநேகர் நினைத்து கொண்டார்கள் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் ஆவியாகி விட்டார். சீஷர்களால் நம்ப முடியவே இல்லை. லாசருவின் உயிர்த்தெழுதலை கண்ட சீஷர்கள் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுந்ததை நம்ப முடியவே இல்லை. எல்லாம் ஓடி ஒழித்து கொண்டு விட்டார்கள். எங்கே நம்ம இந்த யூத மக்கள், இந்த பரிசேயர் சதுசேயர் நம்மை என்ன செய்ய போகிறார்களோ, ஆண்டவர் நம்மோடு இருந்தாரே, எவ்வளவு அதிசயங்கள் செய்தாரே, இப்பொழுது அவர்களை கொண்டு போட்டு விட்டார்கள், உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கிறார்கள், ஒன்றும் புரியவில்லை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மனக்கலக்கங்களை தீர்க்குவதற்காக தேவன் தரிசனம் தந்தார். லூக்கா 24:39. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசுவை கண்கூடாக இந்த சீஷர்களும் கண்டு கொண்டார்கள். அவர்களை கண்டு கொண்டிருக்கிற தேவனை, அவர்களை அறிந்த தேவனை அவர்களுக்கு முன்பாக வந்து பிரத்யட்சமாக தரிசனமாகி, என்னை தொட்டு பாருங்கள், என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், ஒரு ஆவிக்கு எலும்புகள்லாம் இருக்காதே என்று சொல்கிறாராம். பிரியமானவர்கள், இன்னும் நம்மோடு உலாவுகிற தேவன் நம்மை போல் மாம்சமானவர் தான், ஒரு ஆவி அல்ல. நம்மோடு நம்முடைய இறுதி இயக்கங்கள், நம்முடைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாம் அறிந்த தேவன் தான் நம்மோடு உலாவுகிற தேவன், நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். நாமும் கூட அவரை கண்கூடாக கண்டு கொள்ளலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லுகிறார், வாருங்கள், என்னை பாருங்கள், தொட்டு பாருங்கள் என்று. பிரியமானவர்கள், இப்பேற்பட்ட உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தரிசனத்தை
நாம் கண்கூடாக கண்ட மக்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது அநேக மக்களுக்கு எந்த சோதனை வந்தாலும் தைரியமாக அநேக மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக அறிவிக்க முடியும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. பிறவி குருடன் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்கூடாக கண்டு கொண்டான். யோவான் 9:15 ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வையடைந்தார் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேட்டை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றார். ஆம், இந்த பிறவிக்குருடன் சொன்னது, நான் சேட்டை பூசினார், கழுவினேன், காண்கிறேன் என்றார். நம்முடைய கண்கள் கூட அநேக தரம் இந்த பிறவிக்குருடன் கண்களைப் போல தேவாதி தேவனை தரிசிக்க முடியாதபடி, காண முடியாதபடி குருடாக இருக்கிறோம். அவர் இந்த பிறவிக்குருடன் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டார். காரணம், கழுவினேன், காண்கிறேன். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவக்கட்டுகளிலிருந்து, சாபத்திலிருந்தும், துணிகரமான காரியங்களிலிருந்து நாம் கழுவி சுத்திகரிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் தரிசிக்க முடியும். பிரியமானவர்களே, அநேகந்தரம் நாம் நினைத்து கொண்டிருப்போம், இந்த துன்பமான காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமாக எனக்கு தரிசனம் தர மாட்டாரா, என்னை தொட்டு சுகமாக்க மாட்டாரா, எத்தனையோ மக்களை தொட்டு சுகமாக்கினாரே, என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த வியாதிப்படுத்தியை மாற்றி போட மாட்டாரா என்று நாம் ஏற்கப்படும் பொழுது கவலை வேண்டாம். நான் ஒரே வாக்கியம், கழுவினேன், காண்கிறேன். நாமும் கூட நம்முடைய பாவக்கட்டுகளிலிருந்து, சாபத்திலிருந்து நம்மை கழுவி சுத்திகரிக்கும் பொழுது, மன சுத்தமாக இருக்கும் பொழுதுதான் தேவாதி தேவனை தரிசிக்க முடியும். என்றால் இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று மத்திய 5 சொல்கிறது. அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே நாமும் கூட தேவாதி தேவனை தரிசித்து எல்லா காரியத்துக்கும் தீர்வு பெற ஆண்டவர் கிருபை செய்வாராக. கடைசியாக ஸ்தேவான் கண்ட இயேசு கிறிஸ்து. இந்த ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரிக்கப் போகிறார். கல்லறிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவருக்கு பயமே இல்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவா சாட்சியாக கல்லறிந்து கொள்ளும் பொழுது எவ்வளவு வேதனையாக இருக்கும். கூர்மையான கல் எந்தெந்த தலையில் படும், மண்டையில் படும், முகத்தில் படும், நெஞ்சில் படும். நம்ம ஒரு சின்ன குச்சி எடுத்து நம்ம அடித்தாலே நமக்கு எவ்வளவு வலிக்கிறது. ஆனால் கூர்மையான கற்கள் பல்வேறுபட்ட மக்களிலிருந்தும் ஏராளமான கப்பல் 100-200 கற்கள் நம்மேல் வந்து விழுகும் பொழுது, காயப்படுத்தும் பொழுது அது எவ்வளவு வருத்தமாக இருக்கும். ஆனால் ஸ்தேவான் முழுவதும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல இரத்தத்தில் தோய்க்கப்பட்டவராக அவர் கண்களை திறந்த பொழுது அவர் பார்த்தது அப்போஸ்தலர் 7:56 அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சல் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த ஸ்தேவான் தன் துன்பத்தின் ஊடாக மனத்தை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சல் நிற்கிறதை கண்டார். அங்கு தேவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சல் வீற்றிருந்தார் என்று நாம் வசனங்களில் படிக்கலாம். ஆனால் இங்கு ஸ்தேவான் துன்பப்படும் பொழுது, இரத்த சாட்சியாக அவருக்கு மரிக்கும் பொழுது தேவனால் அந்த ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கவே முடியவில்லை. எழுந்து நின்று விட்டார் ஸ்தேவானை வரவேற்கிறதுக்காக. பிரியமானவர்கள், இதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு, நம்மை காண்கிற தேவனின் அன்பு. அவர் நம்ம துன்பப்படும் பொழுது நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஏதோ பாழாயிருப்பார்கள் என்று. இல்லை பிரியமானவர்கள், இந்த ஸ்தேவானுக்கு எழுந்து நின்றது போல அந்த எழுந்து நின்ற தேவனை ஸ்தேவான் பூலோகத்திலிருந்து வானங்கள் திறந்திருக்கிறதாக தரிசித்தது போல நாமும் தரிசிக்கலாம். ஆகையால் கவலை கொள்ள வேண்டாம். ஸ்தேவான் கண்டு கொண்ட தேவனை நாமும் கண்டு கொள்ள வேண்டும். ஆகார் கண்டு கொண்ட தேவனை நாமும் கண்டு கொள்ள வேண்டும். பக்தனாக யோபு தரிசித்த தேவனை நாமும் கண்டு கொள்ள வேண்டும். நேபுகாத்நேச்சார் பார்த்த 4ஆம் ஆணின் சாயலை நாமும் கண்டு கொள்ள வேண்டும். அதுதான் நீர் என்னை காண்கிற தேவனை நானும் கண்டேன் அல்லவா என்று ஆகார் கூறுவதை போல நாமும் கூற வேண்டும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. ஜெபம். நேசிக்கிற அன்பான பிதாவே, ஆகார் உமக்கு கொடுத்த பெயர் என்னை காண்கிற தேவனை நான் கண்டேன் என்று. முதலமாக வேதாந்தத்திலும் தரிசித்த தேவன் ஒரு புறஜாதி மகள் தான் கர்த்தாவே. அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முதலாக தரிசித்ததும் மகதலேனா மரியாள் தான் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவனை நாங்களும் கண்டுகொள்ள, சகையை போல உண்மை கண்டுகொள்ள, பிறவிக்குருடன் தரிசித்ததை போல நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. எங்களோடு நீர் உலாவுகிறதை மற்றவர்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லா துதி கனமகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரை மீட்பெருமாக இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.